கிராமத்துக்கு எப்படி அந்த காலத்தில் சாமியை கும்பிட்டாங்க. அப்போ பூப்பாரம் தானே பாட்டையும் போட்டேன். இந்த காலத்தில் நம்ம கிராமத்தில் கட்டி ஆண்ட அந்த சாமியெல்லாம் இருக்கா. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, அந்த கல்லழகர் தீர்த்தக்காரர் ஆக்கு, ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லேயும் நான் இருக்கேன்டா, என் நாடு ஊரா பேர் வாங்கு என்று சொல்ல 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தாமல் அந்த 600 வருஷம் உடம்பரத்தில் படுத்து கிடக்கக்கூடிய கள்ளிசேரி காளிமுனியெல்லாம் இந்த மாசனோத்தம் கிராமத்தில் இருக்க இந்த தெய்வத்திலெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வருதா. இந்த சிவன் ராத்திரியில் நான் கூப்பிட்டா சாமி வந்துச்சுன்னா இந்த ஊரில் இன்னும் தெய்வம் அதே சக்தி மாறாமல் இருக்குன்னு அர்த்தம். சாமி வரலைன்னா கொஞ்சம் சுணங்கிதான் இருக்கும்னு அர்த்தம். சாமி அழைக்கிறேன். அல்லோ சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு, 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட இன்னைக்கு ஆக்குரோசமா சிவகங்கை மண்ணை விட்டு ஏன் வெட்டுடையா ஆளியம்மா கொஞ்ச நேரம் ஆசவனத்த கிராமத்தில் எந்திரி நாரவரக்காத நர நரேடா நர பறக்க முடியல. அட 1 மடை இல்லை 2 மடை இல்லை, உனக்கு 48 மடை பாசனம். இன்னைக்கு 48 மடை கலங்கு புடுங்கி போகுதப்போ ஆளுயிர வீச்சருவா, ஆளுயிர வீச்சருவா, உனக்கு அசையாத புரியருவா. ஏ ராம நாட்டு கருப்பு கொஞ்ச நேரம் ஓடோடி எந்திரி. ஆதி ஒரு காலம் இந்த மாசவனத்த கிராமத்தில் என் பாட்டேன் போட்டேன் காலத்தில் குடிக்க ஊரல் இல்லை, உங்களுக்கு கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பெருங்கோடியாக்குறேன், பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா அம்மாண்டு போயிருமுன்னு மாசவனத்தன் கிராமத்தில் 7 வருஷம் கடும் பஞ்சம். அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், பஞ்சம் தாங்கல மாசவனத்தத்துல பஞ்சம் தாங்கல, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி புள்ள வளர்க்க போறேன். கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா உலுக்கி ஆடையில மாசவனத்தத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலுக்கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா. அப்ப நம்ம பாட்டேன் போட்டேன், இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்னச்சான். இந்த கல்லழகர் இந்த கருப்பு இந்த மாசவனத்தில் இருக்க சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்கி போட்டால் அழகு போயிரும்னு, இந்த சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவி மயிலக்கால 2 ஊட்டிட்டா. அப்ப கணத்த வார ஏத்தி என் கல்லழகர் குளத்தை காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதி அபிராமிய பட்டணமா அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கு
அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவேட்டா முட்டி மிதிக்க அங்க பூப்பாரம் தானே ஏத்தி வண்டியில பூஜை ஜாமியா எல்லாத்தையும் கிளவனும் கிளவி ஏத்தி இந்த மாசவனத்தன் கிராமத்துக்கு எப்படி அந்த காலத்துல ஜாமியை கும்பிட்டாங்க. அப்ப பூப்பாரம் தானே ஏத்தி இந்த வழியில போக வேணாம் ஒத்தக்கடை வழியினில் வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூவாடைக்கு பொல்லாத முனி வந்துருஞ்சு. நான் மனசுல ஆண்ட மாசவனத்தையும் கருப்பனை காணாமுடா. அட தட்டுடா மாட்ட போவாடா. எந்த பேய்க்கு மாசவனத்தான் அழகர் புடி கொடுக்க மாட்டான்டா. கள்ளிசேரி நல்ல கம்மாயா இன்னைக்கு பறக்குதுடா செங்குதிரை. அந்த கலுங்கடி பொட்டலாம் உனக்கு படுக்க வீரம் பத்தல. இங்க இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தலடா. அந்த கலிசரி ஊத்தாங்கரைய விட்டு உன் உடம்பரத்துல கெவிலி சத்தம் கேக்குதுடா. என் கலிசரி காளி முனி ஐயா படுத்து தூங்குனது போதும்டா. கொஞ்ச நேரம் மாசவனத்தன் கிராமத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் தங்கச்சிய காளிய கூட்டிக்கிட்டு எந்திரி. 1000 பாட்டில சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு 10 3000 பாட்டில சாராயா என் பாண்டி முனிக்கு முடிநாக்கு 10டா. இன்னைக்கு மாசவனத்துல சுருட்டு வாட அடிக்குதப்பு. உன் காலுக்கு சலங்கையிட்டு இடமடிய மேமாட்டு நீ படுத்தது வண்டி ஊற விட்டு என் கருப்பாயுரணிய விட்டு என் பொல்லாத தருமமுனி எந்திரிச்சு வா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா உனக்கு விச்சருவா. வந்தான்
விதியில் போடுங்க, விதியை போடுங்க. அண்ணே ஆடலரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, ஒரு ஞானமான பாடக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. மேடையிலே டான்ஸ் என்றால் இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று வரக்கூடிய சின்னஞ்சிறு நடன மங்கைக்கெல்லாம் ஒரு வாத்தியார் இருக்கக்கூடிய எனது அன்பு அக்கா திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டி செய்வான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டி செய்வான். அந்த இயற்கையில் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே திருச்சி விஜய் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். வயசாகி போச்சு, நான் அழகாக இருந்தாருன்னா சுலகா இருந்தாருன்னு. நன்றி வாத்தியாரே. உங்களுக்கே எச்சி புத்தி வரும்போது இளவட்ட அப்புறம் என்ன ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஒளி ஒளி அம்பளிப்பு கே மாரிமுத்து பாம்பாட்டி. இந்த ஒளி ஒளி நன்கொடையை வழங்கின மாரிமுத்துக்கு ஒரு கைதை தரலாம். வாழ்த்துக்கள் மாரிமுத்து, வாழ்க வளமுடன். பாம்பாட்டி மாரிமுத்து அவர்கள் அன்பளிப்போடு இந்த பகுதியிலே செல்லப்பிள்ளையாக ஒளி ஒளி அமைத்து பணத்துக்காக இல்லாமல் மக்களுடைய குணத்துக்காக வெற்றி முரசு கொட்டி வரும் என அன்பு தம்பி எஸ் வெள்ளாகுளம் சரவணா. சரவணா எங்கே கூப்பிட்டாலும் வருவானா? சரவணா ஆடியோஸ் எஸ் வெள்ளாகுளம்.